சிலுவை சிலுவை அப்படின்னா அந்த வார்த்தையுடைய ஆரம்பம் மூலம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மூலச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்கத்தில் வந்து அது ஸ்டாரோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்டாரோஸ், லத்தீனில் க்ரக்ஸ். இந்த ஸ்டாரோஸ் க்ரக்ஸ் அந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி வருதுன்னா, டார்ச்சர் ஸ்டேக், அதாவது துன்புறுத்தப்பட வேண்டிய அல்லது துன்புறுத்துவதற்காக கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு கொம்பு, ஒரு மரம், அதில் தான் வந்து சித்திரவதை செய்வது, துன்புறுத்துவதற்காக கொண்டிருக்கிற ஒரு கொம்பு. அதனால் அது வந்து ஸ்டாரோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதை தான் சிலுவை. இன்னும் சில ஆய்வாளர்கள் அது வந்து சிலபோ என்று ஒரு சொல்லாகவும் அது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சிலுவை அப்படின்னு சொல்லும்போது இந்த கிராஸ் என்று சொல்லுகிற இது எத்தனை இருந்தன, எத்தனை சிலுவை? நம்ம கணக்குப்படி இன்னைக்கு நாம் நம்பிக்கொண்டிருப்பது 3 சிலுவைகள். ஒரு சிலுவையில் 3 சிலுவை, 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டனர். இன்னும் வேத வல்லுநர்கள் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறது பார்த்திங்கனாக்கா அதிகமாகவே இருக்கும். இன்னும் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். சரியாக 3 பேர் ஒரு நாளைக்கு அப்படி கிடையாது, நிறைய பேர் இருந்தனர். ஆனால் இவரை பக்கத்தில் இந்த பக்கம் ஒருவர் கள்ளனாகவும் அந்த பக்கம் ஒரு கள்ளனாகவும் அந்த கள்ளர்களுக்கு நடுவில் இவரை வைக்க வேண்டும் என்ற ஒரு வக்கிரத்தோடு, ஒரு வக்கிர சிந்தையோடு அதை செய்தார்கள். வக்கிரமான ஒரு சிந்தை தானா, அப்படி ஒன்று தானான்னு யோசிக்கணும். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தனன்னு எல்லாத்தையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் அதற்கும் இடம் உண்டு. அப்போ அந்த 3 சிலுவை நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா, வீட்டிலலாம் தாத்தா கிட்ட சிலுவை வாங்கிக்கோ, பாட்டிக்கிட்ட சிலுவை வாங்கிக்கணும். இந்த சிலுவை வாங்கி கொள்வது, அவங்க நெத்தியில் வந்து ஒரு சிலுவை போடுறாங்க. மொத்தம் 3 சிலுவை இருந்தது. அதில் எந்த சிலுவையை அவங்க போடுறாங்கன்னு பார்க்கணும். நடு சிலுவை தான் முக்கியம், நடுநாயகர் தான் முக்கியம். அந்த நடுவில் உள்ள சிலுவர், அந்த நடுவில் உள்ள சிலுவை அது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த 3 பேர் மரித்தனர் என்று வரும்போது அந்த 3 மரித்தது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அல்லது என்ன அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளன் பாவத்திற்கு மரித்தான், ஒரு கள்ளன் பாவத்தில் மரித்தான். ஒரு முக்கியமான நபர் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார், நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். அப்போ ஒரு கள்ளன் வந்து பாவத்தில் மரித்தான், அவரை குற்றப்படுத்தினான், அவரை கேலி, அவன் என்ன பண்ணுறான்னா தவறாய் பேசுகிறான், நிந்திக்கிறான், அவரை குறித்து தவறாய் சொல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் வந்து எதில் மரித்தான் என்றால் பாவத்தில் மரித்தான், அவன் செய்த குற்றத்திற்காக. ஏனென்றால் அவன் தவறு செய்தான் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தான் அல்லது மனம் திரும்பாமல் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு கள்ளன் தான் செய்தது பாவம், இவரோ ஒரு பாவமும் அறியாதவர் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, இங்கே நீங்கள் வந்து உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி வேண்டி தான் செய்த பாவத்தை அவன் அறிக்கையிட்டான், ஒத்துக்கொண்டான், அவரோடு ஒப்புரவானான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா பாவத்திற்கு மரித்தான். அதனால தான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. அப்போ ஒரு கள்ளன் வந்து நீதிமானாக்கப்பட்டான், அந்த இடத்துல நீதிக்குள்ளே பிழைத்து கொண்டான். அப்போ அவன் பாவத்திற்கு மரித்தான். ஆனால் இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் செஞ்ச அந்த பாவத்திற்காக ஒருவர் மரித்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஒரு கள்ளன் வந்து he died in sin, இன்னொரு கள்ளன் he died to sin. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he died for sin, for the sin. நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். சிலுவை
அது தியானம் என்று இல்லாமல் அது ஞானம் கொடுக்கிற ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் bless you all.